ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே நல்லாயிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட்டாக நான் வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த் ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவிலே சொல்லியிருந்தேன், சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் எனக்கு வீடியோஸ் போட முடியல அப்படின்னு. ஸோ அதனால தான் 2 மந்த் ஆயிடுச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, பட் நான் அந்த சுச்சுவேஷனில் என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் இருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இனி நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நுவரெலியாலேருந்து கண்டிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். பட் ரொம்ப பனியாக அன்றைக்கி ரொம்ப ரைனி டேஸாக இருந்துச்சு நாங்கள் போன அன்றைக்கி. நாங்கள் போன வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வியூஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இந்த பனி மூடி இருந்ததுனால எந்த ஒரு வியூவுமே தெரியல, என்னால் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. அடுத்து பார்த்திங்கன்னா காலையிலே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கடைகளில் போட்டிருந்தாங்க. நாங்களுமே கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தோம். இப்போ ஒரு ஸ்டாப்பிங்கில் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறுத்திட்டு நாங்கள் இங்கே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் கிடச்சிச்சு. ஸோ அதையுமே நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். ஃப்ரெஷ்ஷான இங்கே விளையிற கேரட், கேபேஜ், ரேடிஷ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் அங்கங்கே நிறுத்தி வாங்கிட்டு இருந்தோம். எங்கெங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிதோ அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைம் ஒரு பப்ளிக் ஹாலிடே டைம். ஸோ அதனால நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. இந்த தம்ரோ டீ எஸ்டேட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி. அங்கே அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு, நிற்கவே இடம் இல்லாத அளவுக்கு க்ரௌட். அவ்வளோ பேர் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியாக ஒரு 3 to 4 டேஸ் லீவ் வர்றதுனால எல்லாருமே நுவரெலியாவுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த பக்கமே போகாமல் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கிற கடை வந்துச்சு. ஸோ அங்கேயுமே நாங்கள் நிறுத்தி அங்கே என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கிது, லெட்யூஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் லீக்ஸ் அதெல்லாம் கிடச்சிச்சு. ஸோ அங்கெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ஸோ அந்த வியூஸை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு. கண்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அங்கேயுமே நிறைய ஃபுட்ஸ் இருந்துச்சு. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி, லஞ்சுக்கு எடுக்கிற மாதிரி எல்லா மாதிரி டைப்பான ஃபுட்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ரொட்டி, பெட்டிஸ், அப்பம், தோசை, இட்லி இந்த மாதிரியெல்லாம் எடுத்திருந்தோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டி வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே நல்ல ரைனிங்காக க்ளவுடியாக ரொம்ப வெதர் நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் போயிட்டே இருக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நல்ல வெயில் வந்துருச்சு. வெயில்னால் வந்து நாங்கள் அந்த வேனில் உட்காரவே முடியல, அந்த அளவுக்கு சூடு பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஏன் தான் நாங்கள் இங்கே வந்தோமோ தெரியல, அப்படியே ஒரு ஹாட்டாக இருக்குது அப்படின்னு. நாங்கள் ஆல்ரெடி முன்னே வந்து இந்த மாதிரி வெயில் கிளைமேட்டில் இருந்தவங்க தான். பட் நாங்கள் இப்போ நுவரெலியாவில் இருந்து எங்களுக்கு நுவரெலியா கிளைமேட் வந்து நல்லா வந்து நாங்கள் அடாப்ட் ஆகிட்டோம். அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெயில் கூட எங்களுக்கு வந்து தாங்கவே முடியல, மேனேஜ் பண்ணவே முடியல. அன்றைக்கி பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அன்றைக்கி நைட் வந்து ஒரு வெட்டிங் இருந்துச்சு. அங்கேயும் நாங்கள் வெட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு அங்கேயுமே தெரிஞ்சவங்க ரிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே பேசிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வெட்டிங் அட்டென்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா நம்ம இன்னும் ஒரு நல்ல வீடியோஸில் மீட் பண்ணலாம். பபாய், டேக் கேர்.